மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், முறையான வேலை திட்டம் அவசியம் என்கிறார் சஜித் என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்தியாக இருக்கிறது. கொலை கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எதிர்வரும் திங்கட்கிழமை முறையான வேலை திட்டம் ஒன்றை பாராளுமன்றத்தில் முன்வைக்குமாறு சட்டம் ஒழுங்கு அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே அவர் மேலும் முன்வைக்கின்ற கருத்துக்களின் போது நாட்டில் இடம்பெற்று வரும் கொலை கலாச்சாரத்துக்கு முடிவில்லாமல் இருக்கிறது. நேற்று முன்தினமும் மனித படுகொலை ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. எனவே இவ்வாறு நிலையில் தேசிய பாதுகாப்பு, மக்களின் பாதுகாப்பு, நீதிபதிகளின் பாதுகாப்பும், சிவில் அமைப்பினரின் பாதுகாப்பு, பாராளுமன்ற உறுப்பினர்களின், மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் சட்டம் ஒழுங்கு அமைச்சர் முறையான வேலை திட்டம் ஒன்றை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும். எனவே நாளுக்கு நாள் இந்த கொலை சம்பவங்கள் தொடர்ந்து செல்கின்றன. மனித படுகொலை கலாச்சாரம் அதிகரிக்கப்படுகிறது. இதனால் பிள்ளைகள் மற்றும் ஒட்டுமொத்த சமூகம் கடும் அச்சத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதனால் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எதிர்வரும் திங்கட்கிழமையாவது முறையான வேலை திட்டம் ஒன்றை பாராளுமன்றத்தில் முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது தொடர்பில் அரசாங்கம் வழங்கும் பதிலை எதிர்பார்த்து இந்த சபையின் கேலரியில் சட்டத்தரணிகளும் வந்திருக்கிறார்கள். எனவே அரசாங்கம் தொடர்ந்து தாமதிக்காமல் மக்களின் பாதுகாப்புக்காக எடுத்திருக்கும் நடவடிக்கையை பாராளுமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதாக நேற்று தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தியிருக்கிறார்.